வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சை பயிறு உருண்டை ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஒரு கப் அளவு பச்சை பயிறு இருந்தால் இந்த ஸ்வீட் ஈஸியாக செய்திடலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவு பச்சை பயிறு அதை எடுத்துகிட்டு வெறும் கடாயிலே நம்ம வறுத்துக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். விடாமல் நம்ம இதை கிளறிட்டே இருக்கலாங்க. நல்லா வறுத்துட்டு வறுப்பட்ட ஸ்மெல் வரும். அதே சமயம் கலர் அப்படி லைட்டாக அப்படி லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்குங்க. அந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ இது போல் லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லை மாவு மிஷினில் போய் அரைச்சி எடுத்து வந்துடலாம். நான் மாவு மிஷினில் தான் அரைச்சிட்டேங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு கப் அளவு எடுத்துட்டேங்க. கூடவே ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பு திராட்சை முந்திரி எடுத்துக்கிட்டேங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், நெய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். முதல்ல கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம திராட்சை முந்திரி இதெல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாங்க. முந்திரி நம்ம சின்ன சின்ன துண்டுக்குள்ளே இதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் எடுத்து வச்சுட்டு திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட நம்ம டேட்ஸு பேரிச்சம்பழம் கூட சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சையும் நல்லா வறுப்பட்டதும் அதையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம உருக்கிக்கலாம். நல்லா இது சூடாகவே இருந்ததுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வருங்க. அதனால் இதையும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ இந்த நாட்டு சர்க்கரையில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு சுற்று அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. கொஞ்சம் இதை போல் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் அரைச்சிட்டு வந்த மாவு, பச்சை பயிறு மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கிற நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் நம்ம ஒயிட் சுகர் கூட பவுட்ரு பண்ணி இதில் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு பக்கம் ஊற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. சத்தான இந்த உருண்டை நீங்களும் செய்து பாருங்கள். இதுபோல் அழுத்தி பிடிச்சிடலாம். இதை போல் எல்லா உருண்டையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சுட வச்சு இதில் ஊற்றிட்டு கிளறிட்டு உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான சத்தான இந்த பச்சை பயிறு உருண்டை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ஈவினிங் 1 இல்லை 2 உருண்டை இது போல் எடுத்து கொடுக்கலாங்க. டப்பாவில் போட்டு வச்சுட்டா கூட கேட்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கலாம். முந்திரி திராட்சை இதெல்லாம் இருக்கிறதால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இதை போல் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து டப்பாவில் எடுத்து போட்டு வச்சிடலாங்க. டேஸ்டான இந்த பச்சை பயிறு உருண்டை எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.